வணக்கம் ஸ்குவாட். நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி அம்மாச்சியில் ஒரு பெரிய வீடியோன்னு செய்ய போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிநொச்சி அம்மாச்சி. இது வந்து ஒரு பாரம்பரியமான சாப்பாடு கடை. கிளிநொச்சி அம்மாச்சி வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிளிநொச்சி கந்தசாமி கோயில் கழிஞ்ச உடனே ஏனையின் ரோட்லேயே கிளிநொச்சி கந்தசாமி கோயில் கழிஞ்ச உடனே பீப்புள்ஸ் பேங்க் பிஓசிக்கு போகிறதுக்கு இடையில் யாழ்ப்பாணத்துலேருந்து வரையில் உங்களோட இடது கைப்பக்கம் இருக்குது. வெளியில் கணக்கு வாகன சத்தமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் என்ன சாப்பாடு இருக்குன்றதையும் பார்ப்போம், உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்றதையும் பார்ப்போம். வாங்க. பில்லை போட்டுட்டு தான் இந்த சாப்பாடு எடுக்கலாமா? என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்து நாங்களாக தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். பில்லை போட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டு வருவோம். டோக்கன் எடுத்துட்டோம். இனி ஒரு கவுண்டரில் போய் வாங்க. கிளிநொச்சி அம்மாச்சியில் வந்து சாப்பாடு வாங்கிட்டோம். எல்லாமே வந்து எங்களோட ஊர் சாப்பாடு தான். யாழ்ப்பாணத்துலேயும் இதே மாதிரி ஒரு வீடியோன்னு செய்கிறாங்க. அது வந்து மேலே இப்போ இல்லை ஐக்கனில் வரும், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. வேணுமென்னா அதை பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா சாப்பாடுமே வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. இப்போ கொரோனா சுச்சுவேஷனால் வந்து நாங்கள் உள்ள விடையிலாபடியாக நான் வீடியோ எடுக்கல. முதல்ல நாங்கள் இதை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இதில் தொடங்கணும். உண்மையிலேயே எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்ல வாசமும் பெறுது. வீட்டில் விடிய காலமாக தோசை சுட்டு அப்படி வாசம் வருமோ அப்படி வாசம் வருது உண்மையில். அடுத்து எல்லாமே வந்து லைனில் நின்று தான் வெயிட் பண்ணி வாங்கினாங்க. ஏன்னா உடனே எல்லாம் சுட்டு தராங்க. சம்பல் லைட்டாக உரைப்பாக தான் இருக்குது. சம்பல் நல்லா காரசாரமாக இருக்குது. குண்டு தோசை மேலே வேறு லெவல். முருகலா பார்த்தா அப்படி இருக்கணும். உங்களை விட்டு அம்மா சுட்டு தருவோம். எல்லாம் கணக்காக சாப்பிட கிடக்குது. ஆனால் மேலே குண்டு தோசை தொடர்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குண்ணே. சம்பல் செம்ம காரமாக தான் இருக்குது. சம்பல் மேலே வேறு லெவல், நல்ல காரசாரமாக நினைக்கிறான். மெயினாக நான் கூட உளுந்த ஐட்டம் தான் கூட எடுத்துருக்கோம். மெயின் டிஷ் சாம்பார். இது நார்மல் கல் தோசை, அதாவது நார்மல் தோசை. ஆனால் அப்படி தோசை எங்கேயும் பார்க்கல. அதுக்கு தோசையும் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. அடுத்த வீட்டு தோசை மாதிரி தோசையில் கண் விழுந்துருக்கு. கடை தோசையில் நார்மலாக கண் விழாது. அடுத்தது ஸ்வீட்டு போமா உரைக்குது. அடுத்து அப்பம். எல்லாத்தையும் கண்ண நேரம் வெயிட் பண்ண இருக்குதான். அப்பம் வந்து நான் ஏற்கனவே கிளிநொச்சி அம்மாச்சியில் சாப்பிட்ருக்கேன். அப்பம் வேறு லெவல். அப்பம் மேலே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு கடை இல்லை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அம்மாச்சி எல்லாத்துலேயும் விட கிளிநொச்சி அம்மாச்சி உண்மையிலேயே பெஸ்ட். நீங்கள் சாப்பிட்டு எல்லாரும் உணர்ந்துருப்பீங்க. அதோட அப்பம் சாப்பிட ஞாபகம்
பேக்கிங் வந்து வாழையிலையும் துவைப்பம் தான். இது ஷாப்பிங் பேக் ஒன்றும் பாவிக்கல, போட்டு கொடுக்கலாம் ப்ரௌன் பேக். ஏரியாவில் வந்து ஷாப்பிங் பேக்கோ லஞ்ச் ஷீட்டோ பாவிக்கிறதில்ல. ஆக கறி கட்டுறதுக்கு மட்டும் பார்சலுக்கு மட்டும் சின்ன பேக்கில் காட்டி கொடுக்குறாங்க. அதை ஒன்றுமே செய்யலாது. இது வந்து வெளியில் தான் வந்து சாப்பிட்றோம், ஒரு கடை மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட்றோம். ஆனால் வீட்டு சாப்பாடை ஒரு கடையில் சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து குரக்கன் புட்டுக்கு மரக்கறி போட்டால் வச்சுருக்காங்க. வெளியிடத்தில், அதாவது வெளியிடம்னு நான் சொல்கிறது வந்து கடையில் வந்து வெந்தய குழம்பு நான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றது இதான். அனையும் வீட்டை சாப்பிட்ருக்கேன் வேறு லெவலில். நான் புட்டு போடைக்க வேண்டாம் குறைச்சி போடணும்னு சொல்லி தான் வாங்கினேன். நல்லா குரக்கன் புட்டு பிடிக்கிறாங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு குரக்கன் புட்டு. உண்மையில் எல்லாருக்கும் குரக்கன் புட்டு பிடிக்க மாட்டேல, அதான் நான் அப்படி சொல்கிறேன். குரக்கன் புட்டு எனக்கும் பிடிக்காத, நான் கொஞ்சமாக போட்டு வாங்கினேன். குரக்கன் புட்டு விட்டு சுட சுட சாப்பிடணும், அப்போ தான் அந்த சாஃப்டாக இருக்குது. முன்னாடி காஞ்சிடும். சுட சுட வாங்கின வழியால் உண்மையில நல்ல. மற்ற வெந்தய குழம்பு வீட்டுக்கு வெந்தய குழம்பு இருக்குதானே, இந்த வெந்தய குழம்பு முதல் நாள் இரவு வச்சுட்டு அடுத்த நாள் முடிய சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குது. புட்டுக்கும் மரக்கறி மட்டும் போட்டு கீரையும் போட்டுக்காங்க. கீரைவாசம் வருது, சாப்பிட்டே வருது. புட்டோடு சாப்பிட்றதுக்கு கடலையும் வடையும் வாங்கினாங்க. கொஞ்சம் கடலையும் புட்டோடு சேர்த்து சாப்பிடுவோம். இங்கே வந்து அநேகமாக எல்லாமே வந்து சத்தான சாப்பாடாக தான் இருக்குது. இப்போ குரக்கன் புட்டு, கடலை, இந்த விலையுமே வந்து சரியான மலிவு. இந்த வடை வந்து 35 ரூபா, இதுக்கு 35 ரூபா தான். குண்டு தோசை எல்லாம் ஒரு குண்டு தோசை, நல்ல பெரிய குண்டு தோசை, வீட்டு குண்டு தோசை மாதிரி 10 ரூபா. சம்பல் வருது, சாம்பார் வருது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு இவங்க இந்த விலைக்கு தர பெரிய விஷயம். உண்மையில் இவ்வளவு சாப்பாடும் வந்து இதோட எக்ஸ்ட்ராவாக 3 பால் வாங்கினாங்க. அது இன்னும் வரையில் எவ்வளோ வந்து 720 ரூபா. இவ்வளவுமே வந்து 720 ரூபா. உண்மையில் ஒரு ஆளுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு பாலும் குடித்து ஒரு சாப்பாடும் சாப்பிட 100 ரூபா 120 ரூபாய்க்கு ஒரு விடிய சாப்பாடு முடிக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது பெஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ சாப்பாடு வந்து சட்டப்படி சாப்பாடு, ஒற்று பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இதே ஒரு பெரிய கடைக்கு கிடைக்கினா ஒரு சோட்டீசன் டீ குடிச்சிட்டு வரவே 240 ரூபா 250 ரூபா முடியும். விலைன்றதை விட தரமாக இருக்குது, மேலே டேஸ்ட்டாக இருக்குது. இவங்க வேண்டாம் விலையை கொஞ்சம் கூட்டினாலுமே வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா இருக்கும், நல்லா ஒளிஞ்ச வாசம் இருக்குது. கொஞ்சம் கட்டிட்டு போமா. நெய் தோசை முதல்ல இந்த நெய் தோசை வந்து வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா நார்மல் தோசையாக தானே இருக்குது. நெய் தோசை இருந்ததுன்னு தெரியாது. இட்லி வாங்கி கொண்டு கேட்கலான்னு வேறு ஒரு நெய் தோசை வாங்கிக்க பார்த்தேன். ஒரு பெரிய ஒரு மூடியால் ஒரு மூடி நெய் விட்டாங்க அந்த அக்கா. அதை பார்த்து ஆசை வந்துட்டு. ஆசை யாரையும் விட்டது என்ன ராகு. உண்மையில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயே, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய ரெஸ்டாரண்ட்லேயே இவ்வளவு நெய் வந்து விடுவாங்களோ எனக்கு தெரியலை. அவன் சும்மா இருக்கா அகப்பையில் விழுக்க ஸ்லாய் விடுவாங்க. நெய்யும் வந்து நல்ல நெய் விட்டுருக்காங்க. இந்த சம்பள வித்தியாசம் அப்படியா? ஒவ்வொரு இதுக்கும் சம்பள வித்தியாசப்படும். ஒரு கவுண்டர் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு பிள்ளையும் சொல்கிறதுக்கு இல்லை. யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு ஏதாவது உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போனீங்களா, இல்லாட்டி கிளிநொச்சிக்கு வர சந்தர்ப்பம் வந்துண்டா கட்டாயம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போவும் ஊர் சாப்பாடு வந்து வெளியில் எங்கேயா இடத்த சாப்பிடணும், கணக்காக வெரைட்டியில் சாப்பிடணுமெண்டா பெஸ்ட் இடம் எனக்கு தெரிய கிளிநொச்சி அம்மாச்சி தான். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுனாங்க. எல்லாத்தையும் வடிவ ஆதலாக சாப்பிட போகிற முதல் சாப்பிட்டுட்டு டோட்டலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பால்லையும் வந்து நான் ஒன்றுமே மிகப்படுத்தி சொல்லல. பால்லையும் வந்து மேலே நல்ல ஒரு வாசம் ஒன்று வருது. நினைக்கிறேன் ஊர் மாடுகள் எங்கட அங்கே ஜேசி மாடுகள்லானே விடிய காலம் சாப்பாட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம். பால் நடந்துச்சா இருக்கு, தண்ணி இல்லை. நல்ல மனமாக இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு மிச்சம் விஷயம் காய்க்கிறேன். ஓகே, சாப்பிட்டோம், பாசலம் வாங்கிட்டோம், வாங்கியாச்சு. போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு அதான் பாசலம் வந்து இப்படி தான் பேக் பண்ணி தராங்க.
சாப்பாடு உண்மையிலேயே வேறு லெவல். கட்டாயம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சிச்சுவேஷனுக்கு பால் 50 ரூபா தர்றது நான் நம்பலாம். அதான் விலை விவரமும் இதில் இணைச்சிருக்கிறோம். உண்மையிலே விலையும் மலிவு, சாப்பாடும் நல்ல சாப்பாடு. அதான் சர்வீஸும் நல்ல ஒரு சர்வீஸ். ஏன் நான் சர்வீஸ் நல்லன்னு இருக்குன்னா எனக்கு பால் கொஞ்சம் சீனி குறைவாக இருந்தது. சீனி கொஞ்சம் போட்டு தருவீங்களோ, குரணைக்காமல் இருக்குது. இதில் என்ன குரணைக்காய் இருக்குது, உங்களுக்காண்டி தான் கடையை நாங்கள் வச்சுக்க வேண்டலாம் அவங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உண்மையாக நல்ல விஷயம். அடுத்தது அம்மா மேலாம் செய்யணும். பெண் தலைமைத்துவ குடும்பங்கள்லாம் இதை வந்து நடத்தினோம். நீங்களும் வந்து அவைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் நல்ல திருப்தியான சாப்பாடு நல்ல ப்ரைஸுக்கும் கிடைக்கும். அதுக்கும் அவைக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்குது. அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டு விடிய வந்து 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இரவு 6 மணி 6:30 வரைக்கும். சாப்பாடு சில நேரம் முடிஞ்சுதுண்டா கொஞ்சம் முந்தி கூட்டுவாங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து சீரியஸாக வரும். கீழே வந்து பிளேலிஸ்ட்டும் இருக்குது. அப்படி இல்லாட்டி ட்ரிங்கோ ட்ரிப்புன்னு சொல்லி பிளேலிஸ்ட்லேயும் போய்ட்டு எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.